அனைவரும் அமர்வோம். திருப்பலி முன்னுரை. இன்றைய புனித சூசியப்பர் மாத விழாவானது வருடத்தின் முதல் புதன் என்பதால் சிறப்புடன் விளங்கும் நவநாளாக கருதப்படுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகமானது இறை மக்களாகிய நம் மனங்கள் மழுங்கிப்போய் இருப்பதை தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறது. மழுங்கிய உள்ளம் கொண்டு நாம் இறைவனை இனம் காண முடியாது. அது ஆண்டவரா அல்லது அழகையா என்று பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு நம்மை உட்படுத்துகிறது. ஆனால் நம் உண்மையான விசுவாசத்தினால் கண்கள் திறக்கப்படும் போது ஆண்டவரின் குரலாகிய துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று ஆற்றுப்படுத்தும் ஆறுதல் குரலை நம் வாழ்வில் அனுபவித்து மகிழ ஏதுவாகிறது. நம் ஆண்டவர் இறை சித்தம் நிறைவேற மலைக்கு சென்று ஜெபித்தது போல நமது பங்கின் பாதுகாவலர் புனித சூசியப்பரும் இறை சித்தத்தை நிறைவேற்றுவதில் திடமாக தன் வாழ்வை அர்ப்பணித்து இறைமகனை இறை ஞானத்திலும் உடல் வலிமையிலும் சிறந்து விளங்க வழிகாட்டியானார். புனித வளனாரை நமது குடும்பங்களின் வழிகாட்டியாகவும் நம் பங்கின் பாதுகாவலராக கொண்டுள்ள நமக்கும் இம்மாத விழாவினை விசுவாசத்துடன் கொண்டாடி மகிழும் நமக்கும் அற்புத குழந்தை இயேசுவிடம் நமக்காக பரிந்து பேசி ஆசீரையும் அருளையும் இறை நம்பிக்கையும் கொண்டு இவ்வருடத்தை நன்மையால் நிரப்பிட இப்புனிதமிகு திருப்பலியில் பக்தியுடன் மன்றாட பங்கு மக்களாகிய உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் மாதத்தின் முதல் புதன்கிழமை, இந்த வருடத்தினுடைய முதல் புதன்கிழமை கூட. எனவே இந்த நாளிலே இந்த திருப்பலியை நாங்கள் இந்த பங்கினுடைய நன்றி திருப்பலியாகவும் பங்கினுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காக வேண்டியும் போட்டு ஜெபிக்கின்றோம். நீங்களும் கடந்த ஆண்டு முழுவதும் இந்த பாதுகாவலின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட எல்லா உதவிகளுக்கும் நன்மைகளுக்கும் நன்றியாகவும் தொடர்ந்து புலர்ந்திருக்கின்ற இந்த புத்தாண்டிலே இந்த பாதுகாவலுடைய உடனிருப்பு, வழிகாட்டுதல், பரிந்துரை என்னாலும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டியும் இந்த திருப்பலியில் நாம் சிறப்பாக வேண்டி இந்த பங்கிற்காகவும் பங்குடைய குடும்பங்களுக்காகவும் நாம் செபிப்போம். மேலும் இந்த திருப்பலியானது பெட்டிலா ரொசாரியோ சோஃபியா சங்கீதா குடும்பம், இன்ஃபன்ட் டிலானி நன்றியாகவும், பிரசாந்த் மரிய ஜெல்சி பிரியா சியாரா மார்ஷல் நன்றியாகவும், வியாகுல் பிரிட்டோ ஜோன் ட்ரையன் ஜோன் அலெக்சாண்டர் கிறிஸ்டினா குடும்பம், டிக்குனா ஆண்டோ அஸ்வின் குடும்பம், மைக்கேல் ராஜ் அமுதா மேரி ஷரன் பிரதீப் ஜூடித் ரேயா ஆல்ரின் ஜான் மத்தியாஸ் மங்கள மரியா குடும்பம், ரூபி தங்கராஜ் பெனடிக்ட் விமலா அந்தோனிராஜ் தேக்லா ஜோசப் நிஷாந்த் சந்தியாகு ஜெய்மணி இவர்கள் அனைவரும் புனித சூசியப்பரின் பரிந்துரையின் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா உதவிகளுக்கும் நன்மைகளுக்கும் நன்றியாக இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்படுத்து செபிக்கின்றார்கள். மேலும் இந்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த தியானம் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்று வேண்டியும், ஆரோக்கியசாமி சூசன் மேரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அருள் மேரி ஜோசப் ஜெனிஃபர் சுஜாதா குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், அருள் பிரான்சிஸ் இக்னேஷியஸ் செபாஸ்டின் ரோசி இவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று வேண்டியும் இந்த திருப்பலியை தங்களுடைய கருத்துக்களுக்காக ஒப்புடுத்து ஜெபிக்கின்றார்கள். மேலும் மரித்த ஜேவியர் தேவராஜ், ஜான் பீட்டர் ரேயன், சூசி அருளப்பன், அம்ப்ரோஸ் மரியநாயகம், அற்புதராஜ் பிரமிளா இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டியும் இந்த திருப்பலியானது பொறுத்து ஜெபிக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இருப்பதாக
இயேசுவில் பிரியமானவர்களே, மாதத்தின் முதல் புதன்கிழமை புனித சூசையப்பருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளாக இருக்கிறது. புனித சூசையப்பர் தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய திட்டங்கள், தன்னுடைய ஆசைகள், தன்னுடைய விருப்பங்களை அவர் என்றுமே முன்னிறுத்தியதில்லை. இறை திட்டத்தையும் இறை விருப்பத்தையும் அவர் கனவில் கூட அதை தேர்ந்து தெளிந்து அதை தான் தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டிய ஒரு சிறந்த புனிதராக இருக்கின்றார். எனவே இந்த ஆண்டின் துவக்கத்தில் நாமும் இந்த புனிதரை போல நம்முடைய வாழ்விலும் நம்முடைய திட்டங்கள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய ஆசைகள் இவற்றை அல்ல, மாறாக இறை விருப்பத்தை, இறைவனுடைய திருவுளத்தை இந்த ஆண்டு முழுவதுமே இந்த பாதுகாவலின் பரிந்துரையால் நாம் அதை நிறைவேற்றவும் அதன்படி வாழவும் வரவேண்டி நாம் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். சகோதரரே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் புனித யோசேப்பையும் திருமகனின் புனிதமிக்க அன்னைக்கு கணவராக தேர்ந்தெடுக்க திருவுளமானி. பாதுகாவலராக இம்மண்ணில் அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாசகம் முன்னுரை. இன்றைய வாசகமானது அன்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. தந்தை நம்மீது கொண்ட அன்பில்தான் தன் மகனை உலகின் மீட்பதாக அனுப்பினார். இந்த அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். கடவுள் நம்மோடு இணைந்து இறக்க செய்யும். ஒருவரை ஒருவர் அன்பு செய்ததால் இறை அருளை பெற்று மகிழலாம் என்று கூறும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். முதல் வாசகம். நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு நிலைத்திருக்கின்றார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 11 முதல் 18 முடிய. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்.
கடவுளை எவரும் என்றும் கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கின்றோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கிறோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கின்றார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கின்றார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைத்திருக்கின்றார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கின்றார். கடவுள் இருப்பது போல் நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம். இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு நிறைவடைகிறது. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவை அடையாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தனிடம் உமது நீதியை விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தரிசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். செபாபிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரைமட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கு ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள்.
பறைசாற்றப்பட்ட கிறிஸ்துவே உமக்கு மகிமை. விசுவாசத்தோடு உலகில் ஏற்கப்பட்ட கிறிஸ்துவே உமக்கு மகிமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6. இறை வார்த்தைகள் 45 52 முடிய. 5000 பேர் உணவு உண்ட பின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறையிலுள்ள பெத்சாயிதாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். நான் போரூர் பங்குக்கு வந்து சுமார் 7 மாதம் ஆகிறது. எத்தனை மாதம்? 7 மாதம் ஆகிறது. இது 8வது மாதத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். முதல் தடவை புதன்கிழமை என்று இவ்வளவு பேர் ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இத்தனை மாதமும் ஒவ்வொரு புதன்கிழமையும் வருவார்கள் என்று பார்ப்போம். ஏதோ 4-5 பேர் 5-6 பேர் அப்படி இருப்பார்கள். முதல் தடவை அனைத்து நாற்காலிகளும் ஃபில்லாகி இருக்குது என்று நான் நினைக்கின்றேன். அங்கங்கே இடம் இருக்குது, பரவாயில்ல. கடவுளுக்கு நன்றி. இந்த ஆண்டு இதை போல் நாம் பங்கு செழித்து வளர நாம் அனைவரும் மன்றாடுவோம். சரிங்களா? நன்றி. இன்று நாம் ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் பற்றிய நற்செய்தி வாசகத்தை நாம் வாசித்தோம். என்ன நடக்குது? இயேசு எது மேலே நடந்து போகிறாரு? இயேசு கடல் மீது நடந்து போகின்றார். இந்த கடலை நாம் எதற்கு ஒப்பிடுகின்றோம்? கடலை எதற்கு ஒப்பிடுகிறார்கள் விவிலிய அறிஞர்கள் என்று பார்க்கும் பொழுது, கடலை ஒரு ஆபத்து நிறைந்ததாக, கடலானது ஒரு சாவுக்கு உரியது, பேரழிவுக்கு உரியது என்பதை விவிலிய பேரறிஞர்கள் உணர்த்துகிறார்கள். அதை தான் எஸ்ஐயா இறைவாக்கினர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். எடுங்கம்மா, இறைவாக்கினர் எஸ்ஐயா அதிகாரம் 57:20 என்ன சொல்கிறாரு? எஸ்ஐயா 57:20 இருக்குதா? ஒருத்தர் வாசிங்க. கொடியவரோ கொந்தளிக்கும் கடல் போல் இருக்கின்றனர். புரியுதா? கடலை எதற்கு ஒப்பிடுகிறார்கள்? கொடியவருக்கு. அதாவது கடல் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமான விஷயத்திற்கு ஒப்பிடுகிறார்கள், சாவுக்கு ஒப்பிடுகிறார்கள். அப்புறம் வாசிங்கம்மா. அந்த கடலால் அமைதியாக இருக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம்?
நிறைய கடலுக்கு போயிருப்போம், ஆமாவா இல்லையா? மெரினா பீச்சுக்கு போயிருப்பீங்க, அப்புறம் எங்கே பெசநகர் பீச்சுக்கு போயிருப்பீங்க, அப்புறம் என்னம்மா மகாபலிபுரம் பல்லாவரமாமா தெரிலம்மா, பாலவாக்கம் அந்தனியார் கோயிலுக்கு போயிருப்பீங்க, பீச்சுக்கு போயிருப்பீங்க. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைய கடலை சந்தித்திருப்போம். ஆனால் அந்த கடலெல்லாம் அமைதியாக இருக்குமா? நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். கொடூரமான விஷயங்களை நமது வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணுவோம்? சந்தித்து கொண்டு தான் இருப்போம். அதுதான் என்ன சொல்கிறாரு எசேயா இறைவாக்கினர் கடலோடு ஒப்பிட்டு சொல்கின்றார். அடுத்து வாசிங்கம்மா. அதன் நீர்த்துளிகள் சேற்றையும் சகதியையும் கிளறி விடுகின்றன. நம்ம வாழ்க்கையில் அமைதியாக போயிட்டுருக்கோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருப்போம். ஆனால் இந்த கடலானது என்ன பண்ணோம்? சேத்தை தூக்கி அடிக்கும், சகதிகளை நம்மளை தூக்கி போடும், என்னென்னமோ பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருப்போம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் எசேயா இறைவாக்கினர் எதற்கு ஒப்பிடுகிறார்? கடலோடு ஒப்பிடுகிறார்கள். நாமும் சில நேரங்கள் என்ன பண்ணிகிட்ருப்போம்? இந்த கடலில் தான் விழுந்து தவித்து கொண்டிருப்போம். என்னடா செய்வது? நமக்கு விடிவு காலம் வராதா? யாராவது காப்பாற்ற வரமாட்டார்களா? ஹீரோ எப்போ என்ட்ரி கொடுப்பாரு? நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம்? வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அப்போ தான் யார் வரா? இயேசு வருகின்றார். இயேசு என்ன பண்ணுறார்? எது மேலே நடந்து போகிறாரு? கடல் மீது நடந்து வருகின்றார். அதை யோபு தெரியுமா? யோபு ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். எடுங்கம்மா 9:8, மறக்கவே கூடாது. யோபு 9:8 அவர் ஆண்டவரை எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார் பாருங்க. தாமே தனியாய் சத்தமா தாமே தனியாய் வானை விரித்தார், அப்புறம் ஆழியின் முதுகை மிதித்து நடந்தவர். அந்த ஆளினா என்னது? என்னம்மா ஆளினா என்னதுமா? கடல். அதோடைய முதுகை மிதித்து நடந்தவர் யாரு? நம்மளுடைய ஹீரோ யாரு? இஸ் ஆண்டவர். நம்மளுடைய ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நீ எவ்வளவுதான் துன்பங்களை அனுபவித்தாலும் சரி, எவ்வளவுதான் கஷ்டங்களை அனுபவித்தாலும் அதையெல்லாம் அடித்து நொறுக்குபவராக சாவுக்கே சாவு மணி அடிப்பவர் யாரு? சாவுக்கே சாவு மணி அடித்தவர் தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதை தான் யோபு சொல்கிறாரு, ஆழியின் முதுகை மிதித்து நடந்தவர் நம்முடைய ஆண்டவர். மூன்றாவது பார்க்கும் பொழுது அபகுக்கு எடுங்கம்மா. அபகுக்கு அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். 3:15 இறைவாக்கினர் அபகுக்கு 3:15 அவர் ஆண்டவருடைய வருகை எப்படி சொல்கிறார் பாருங்க. ஆனால் நீர் உம்முடைய குதிரைகளால் ஆழ்கடலை மிதித்து பெருவெள்ள குவியலை சிதறடிக்கின்றீர். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், எவ்வளவு வருத்தங்கள் எவ்வளவாக இருந்தாலும் அதையெல்லாம் சிதறடிக்கக்கூடியவர் யார்? நம்மளுடைய ஹீரோ யார்? இயேசு கிறிஸ்து. இவைகள் எல்லாவற்றையும் கடலின் மீது மிதித்து இவைகள் எல்லாவற்றையும் குணப்படுத்தக்கூடியவர் ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். இறுதியாக பார்க்கும் பொழுது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்ன சொல்றாரு? 6:50 வாசிங்க. 50வது வசனத்தில் என்ன சொல்றார் கடவுள்? ஏனெனில் எல்லோரும் அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். அப்ப என்ன சொல்றார் ஆண்டவர்? அப்புறம் என்னது? துணிவோடு இருங்கள், நான் தான். அவ்வளவுதான். துணிவோடு இருங்கள், நான் தான் என்றதை நம்ம எங்கே கேட்டிருக்கோம்? யாருக்கு சொல்லியிருக்கிறாரு? என்ன சொல்கிறாரு? மோசேக்கு. அந்த அம்மா கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்க. விடுதலை பயணம் 3:14 மோசே என்ன பண்ணுறாரு? ஆடு மேய்ச்சிட்டு ஒரு ஓரமாக போயிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் என்ன நடக்குது? கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். நானே என்றால் என்ன அர்த்தம்? நான் தான் ஆண்டவர், நான் தான் இறைவன், நான் தான் கடவுள், நான் தான் இந்த அகிலத்தை படைத்தவன், நான் தான் உன்னை படைத்தவன் என்று ஆண்டவர் என்ன சொல்றாரு? இருக்கின்றவரும், அப்புறம் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே. அதே தான் இயேசு என்ன சொல்றாரு? சீடர்களை பார்த்து, துணிவோடு இருங்கள்,
நான் தான் வருகிறேன், வேற யாரும் இல்லை, நான் தான் வருகிறேன். எஸ்ஐயா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். திருப்பி வாசிங்க 43:11. 43:11. நான், ஆம் நானே ஆண்டவர், என்னையன்றி வேறு மீட்பர் உங்களுக்கு கிடையவே கிடையாது. நான் தான் இயேசு, நான் தான் இறைமகன், நான் தான் தேவன், நான் தான் ஆண்டவர் என்று சீடர்களுக்கு மட்டுமல்லாமல் நம்ம எல்லோருக்கும் தன்னுடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர்த்திய தருணம்தான் இந்த கடல் மீது நடந்து போகக்கூடிய நிகழ்ச்சியாக அமைகின்றது. இவ்வாறு கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் எப்பெல்லாம் வேதனையில் இருக்கின்றோமோ, நாம் எப்பெல்லாம் துன்பத்தில் கடலில் மூழ்கி கொண்டிருக்கின்றோமோ, தனது கரத்தை நீட்டினா சொல்கிறாரு, மகனே மகளே நான் தான், என் கரத்தை பிடித்து கொள் என்று தனது கரத்தை நீட்டி கொண்டிருக்கின்றார். நாம் தான் என்ன பண்ணுறோம், இல்லை எனக்கு ஸ்விம்மிங் தெரியும், நாங்கள் சுனாமிலேயே ஸ்விம்மிங் போட என்ன பண்ணுறோம், அவர் கையனா பிடிக்காமல் நம்மளாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்மளுடைய சுய புத்தியினால் தன்னலத்தினால் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நீந்திக்கிட்டே கிடக்கிறோம். நீந்திகிட்டே இருக்கிறவங்க அப்படியே போயிடுவாங்க. எனவே நாம் எப்பொழுது அவருடைய கரத்தை பிடிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம், சிந்தித்து பார்க்க வேண்டும். எஸ்ஐயா 43, அதே 43:2. நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ எப்போதெல்லாம் கஷ்டங்கள் அனுபவிக்கிறையோ, நீ எப்பெல்லாம் துன்பத்தில் துவண்டு போயிருக்கிறாயோ, நீ எப்பெல்லாம் வேதனையில் அழுதுட்டு இருக்கிறியோ, என்ன சொல்கிறார் கடவுள், நான் உன்னோடு இருக்கிறேன். அப்புறம் ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்கவே மூழ்கடிக்காது. அப்புறம் தீயில் நடந்தாலும் நீ எதுக்குமே உனக்கு எதுவுமே ஆகாது என்று கடவுள் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். நாம் அவரை பிடித்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோமா? சூசேப்பர் என்ன பண்ணுறாரு, அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய புயல் வந்தது. என்ன புயல்? அவர் எவ்வளவு கனவு கண்டார், அன்னை மரியாளை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தார். ஆனால் என்ன நடக்குது, அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய புயல் வருது. என்ன புயல்? அன்னை மரியாள் ஏற்கனவே கர்ப்பமாக இருக்கிற என்ற புயலை கேட்டோன்னு என்ன பண்ணுறாரு, இடிந்து போய் உட்காருகிறார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, கடவுள் தனக்கு சொல்லியதை முழுமையாக நம்பினார். ஆண்டவர் மீது தன்னுடைய முழு நம்பிக்கையை வைத்ததனால தான் இன்று வரை திருக்குடும்பத்திற்கு தலைவராக இருக்கிறது யாரு? நம்முடைய சூசையப்பர். அவர் ஆண்டவரை முழுமையாக, ஆண்டவரின் திருவுளத்தை முழுமையாக நம்பியதனால தான் இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் அவர் உயர்த்தப்பட்டிருக்கின்றார். நான் சூசையப்பரை போல இறைவனின் திருவுளத்தை நம்புவதற்கு, அதன்படி செயல்படுவதற்கு நான் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறேன், சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் நம்முடைய பாதுகாவலரான புனித சூசையப்பரின் பரிந்துரை வழியாக இறைவன் நமக்கு நிறைவேற்றி தருமாறு நாம் செபிப்போம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், கன்னியர்கள், இருபால் துறவிகள் அனைவரையும் உமது அன்பினால் நிறைத்து ஆசி அருளி என்றும் உமது திரு அவையை உண்மையான வழியிலே வழிநடத்த அவர்களுக்கு வேண்டிய அருளை தந்தருள வேண்டுமென்று எங்கள் பாதுகாவலர் புனித யோசேப்பு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்களுக்கெல்லாம் அரசராகிய இறைவனே, எமது நாட்டு தலைவர்கள் நேரிய வழியிலே நாட்டை ஆளவும், உண்மையான தலைவர்களாய் மக்களின் நலனை கண்ணோக்கி செம்மையான வழியிலே நாட்டை ஆள அவர்களுக்கு ஞானத்தை தந்தருள வேண்டுமென்று எங்கள் பாதுகாவலர் புனித யோசேப்பு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் இறைவா, என் பங்கிலே திருமண வயதில் உள்ள இளைஞருக்கு நல்ல திருமண வாழ்வு அமையவும், குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கவும், பிரிந்து வாழும் குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டும் என்றும் குடும்பங்களின் பாதுகாவலர் புனித யோசேப்பு வழியாக
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, என் பங்கிலே நோயினால் அவதியுறும் மக்களுக்கு நோயிலிருந்து விடுதலையும், தனிமையில் வாழ்வோருக்கு ஆறுதலும், உறவுகளை பிரிந்து வேதனைப்படும் மக்களுக்கு தேறுதலும் கொடுத்து காத்திட வேண்டுமென்று எங்கள் பாதுகாவலர் புனித யோசேப்பு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இந்த வருடத்திலே எங்கள் பங்கிலே நடைபெறவுள்ள அனைத்து நிகழ்வுகளையும் ஒரு பாதம் சமர்ப்பிக்கின்றோம். குறிப்பாக இந்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள ஒரு நாள் தியானத்தை ஆசீர்வதியும், செய்தி கொடுக்கவிருக்கிற சகோதரரையும் அவரது குழுவினரையும் ஆசீர்வதியும். பங்கு மக்கள் அனைவரும் அந்த நாளில் தியானத்தில் பங்கேற்று அனைவரும் அனைத்து குடும்பங்களும் ஆசீர் பெற அருள் செய்ய வேண்டுமென்று எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித யோசேப்பு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக செபிப்போம். சிறப்பாக இந்த நாள் இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாகும் தங்களுடைய கருத்துக்களுக்காக வேண்டிய பிடிச்சி பெற்ற அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடவும். மரித்து நித்திரை பாற்றி அடைய வேண்டும் என்று திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட அனைத்து ஆன்மாக்களையும் நாம் நினைவு கூறுவோம். இறைவன் அவள் செய்த குற்றம் குறைகளை மன்னித்து அவளுக்கு நித்திரை பாற்றி தர வேண்டும் என்று செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நீ மாலை பொழுதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் இந்த கல்வாரி பலியில் ஒன்றிணைத்த மேலான கிருபைக்காக கொடைக்காகவும் இது நான் தான் துணிவோடு இருங்கள் என்று சொல்லி இந்த ஆண்டிய துவக்கத்திலே நாங்கள் பல்வேறு விதமான கவலைகளோடும் கஷ்டங்களோடும் வேதனைகளோடும் துன்பங்களோடும் வருத்தங்களோடும் இருக்கின்ற சூழ்நிலையிலே அஞ்சாதீர்கள், நான் தான் என்று துணிவோடு இருங்கள் என்று சொல்லி எங்களை ஊக்கப்படுத்தி எங்களை திடப்படுத்தி உறுதிப்படுத்துகின்ற அந்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் நாங்கள் வாழவும் வளரவும் உம்மிடம் ஏறெடுத்த விண்ணப்பித்த சமர்ப்பித்த மன்றாட்டுகளுக்கு நீர் செவிசாய்த்து எங்களையும் எங்களது குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். உன் கரங்களில் என்னை தருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன். உன் கரங்களில் என்னை தருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன்.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, உமது புகழ்ச்சி பலியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இவ்வுலகில் தந்தையாக இருந்தும் ஒரே திருமகனை பேணி காக்கும் நீ தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டால் எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க புகழரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருதரித்த உம்முடைய ஒரே திருமகனை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல் இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது திருக்குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீர். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. இயேசு பிரியமானவர்களே, இந்த திருப்பலியுடைய உச்சக்கட்ட நேரம் சாதாரண அப்பரசும் இயேசுனுடைய திருவுடலாக திரு ரத்தமாக மாறவிருக்கிற நேரம். இன்றைய வாசகத்திலே மார்க்கு நற்செய்தி கடைசியிலே ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். ஏன் அந்த சீடர்கள் அச்சப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள் என்று யாருன்னா சொல்ல முடியுமா? அந்த கடைசி வசனம். அதுக்கு முன்னாடி அப்பத்தை பற்றி அவர்களுக்கு சரியான புரிதல் இல்லை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஏன் கலங்குறோம், பயப்படுறோம், அச்சப்படுகின்றோம் என்றால் இந்த அப்பம் பகிர்தல் அந்த நிகழ்வு எதற்கு ஒப்பிடப்படுகிறது என்றால் திவ்ய நற்கருணைக்கு ஒப்பிடப்படுகிறது. அப்பொழுது அங்கு அந்த அப்பத்தை பற்றிய சரியான புரிதல் இல்லை என்றால் எதை சொல்லுகிறது என்றால் அந்த திவ்ய நற்கருணை இறை பிரசன்னத்தை பற்றி சரியான புரிதல் இல்லாத இடங்களில் நிச்சயமாக அந்த அச்சம், பயம், கலக்கம் எல்லாமே இருக்கும். இதை இந்த புதுமை செய்கின்றவர் இயேசு. அதே இயேசு தான் இன்று இந்த அப்பரச வடிவங்களிலே எழுந்தள்ளி வருகிறார். ஆக அன்பு தான் யார்? கடவுள். அந்த அன்பு கடவுள் இருக்கின்ற இடத்திலே என்ன இருக்காது? இன்றைய முதல் வாசகம் அச்சம் இருக்காது. அச்சம் எப்பொழுது இருக்குன்னா தண்டனை உணர்வு இருக்கின்ற இடத்தில் தான் அந்த அச்சம் இருக்கும்.
ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையான இந்த நற்கருணையை பற்றி சரியான புரிதல் நமக்கு இருக்கிறதா? எங்கு சரியான புரிதல் இருக்கிறதோ அங்கு உண்மையான விசுவாச நம்பிக்கை இருக்கும். அந்த உண்மையான விசுவாச நம்பிக்கை நமக்கு இத்தகைய ஒரு அச்சத்தையும் பயத்தையும் தராது. மாறாக புனித சூசையப்பரை போல அது என்னதான் நடந்தாலும், அதை இரவில் கனவில் சொன்னால் கூட அந்த உண்மையான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எவ்வளவோ எதிர்ப்புகள், சவால்கள், பிரச்சனைகள் வந்தாலும் நாம் துணிவோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் பயணிப்போம். எனவே ஆண்டின் துவக்கத்திலே இறைவன் நமக்கு துணை புரிய வேண்டும் என்று ஜெபிப்போம். இது உண்மையான அந்த புரிதல், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நம்மிலே அவரை பற்றி குறிப்பாக இந்த திவ்ய நற்கருணை மேலே உண்மையான அந்த புரிதல் நமக்கு நாம் பெற்றுக்கொண்டு உண்மையான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த ஆண்டு முழுவதும் நாம் பயணிக்க வரவேண்டி நாம் ஜெபிப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து மெக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த மெய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
நாமும் நம்முடைய வாழ்விலே திவ்ய நற்கருணையின் மீது உண்மையான புரிதல் கொண்டு வாழ்கின்ற மக்களாக என்றும் இருக்க வரவேண்டி நமது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை அனைவரும் பொருளந்து பக்தியோடு இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நான் தான், அஞ்சாதீர்கள், துணிவோடு இருங்கள் என்று சொல்லி தன்னுடைய திருவிருந்துக்கு அழைப்பு விடுக்கின்ற அன்பு ஆண்டவரை வரை இவரது விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறதும் எனது ஆன்மா நலமடையும். நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கல் செய்திடுமே. பெருமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கல் செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித
மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றேன். கண் போன போக்கை பின்பற்றினேன், கண்டேன் இல்லை இன்பமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றேன். கண் போன போக்கை பின்பற்றினேன், கண்டேன் இல்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் உன் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் உன் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமேன். இயேசு பிரியமானவர்களே, இன்றைய நாள் வழிபாட்டை எடுத்து சிறப்பித்து கிறிஸ்து அரசர் புனித யோசேப்பு, புனித பூண்டி புதுமை மாதா, புனித ஆரோக்கிய மாதா அன்பிய இறை மக்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு இன்றைய இரவு உணவு உபயம் செய்கின்றவர்கள் திரு ரவிக்குமார் மற்றும் அவருடைய குடும்பத்தினர், அவர்களுக்கும் உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், ஜெபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று முதல் புதன்கிழமையிலே இரவு உணவு உபயம் செய்ய விரும்புகிறவர்கள் ஒருவரோ அல்லது இருவர் மூவராக சேர்ந்து கூட நீங்கள் அதை செய்யலாம். மாதத்துக்கு ரூபாய் 10,000 ஆகும். விரும்புகிறவர்கள் 2-3 பேர் சேர்ந்து அதற்கான அந்த உபயம் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கு சொல் எங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கு சொல்லி எங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏங்கிடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏங்கிடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கு சொல்லி எங்கு பாடுவோம். புனித சூசையப்பரை வணங்கி போற்றும் அவரது பெயரால் இறை ஆசியை நாட வந்துள்ள நாம் புனித சூசையப்பரை நமது பங்கின் பாதுகாவலராக கொடுத்த இரக்கத்தின் ஊற்றாம் இறைவனை போற்றி புகழ்வோமாக. எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், உம் ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கு அவரை போன்ற புனிதர்களை தந்தருளும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறை மக்கள் உமக்கு ஏராளமாய் தோன்றுவார்களாக மன்றாடுகிறோம். இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் படிந்து வாழ அருள் புரியும். திருக்குடும்பத்தை உமது திருவள்ளுவர் காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பங்களையும் எங்கள் ஒவ்வொரு பங்கையும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் இறை அருளால் பாதுகாக்கப்பட்டவரும்
கற்பின் லில்லியுமான புனித சூசையப்பரின் புகழ்பாடி மன்றாடுவோமாக. மிகவும் பெயர் பெற்ற புனித சூசையப்பரே, தொழிலாளர்களின் பாதுகாவலரே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது பாதுகாவலை நம்பிக்கையோடு தேடி வருகின்றோம். தேவ தாயாரான ஜென்ம பாவம் இல்லாமல் உட்பவித்த புனித கன்னிமரியாளிடத்தில் உமக்குள்ள அன்பின் பெயராலும் திவ்ய பாலன் இயேசுவிற்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடம் நாங்கள் நம்பிக்கையோடு கொண்டு வந்துள்ள வேண்டுதல்களை எல்லாம் இறை சித்தத்திற்கு ஏற்ப எங்களுக்கு பெற்று தாரும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடவும். இயேசுவின் வளர்ப்பு தந்தையான புனித சூசையப்பரே, இயேசுவின் இரக்கத்தையும் அன்பையும் பெற்று வாழ்வில் என்றும் நீதிமான்களாகவும் நன்றி உள்ளவர்களாக வாழ வரம் பெற்று தரமை மன்றாடுகிறோம். புனித சூசையப்பரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இயேசுவின் வளர்ச்சியிலே முழுமையான பங்கு வகித்த புனித சூசையப்பரே, நாங்களும் இயேசுவில் வளரவும் இயேசுவின் அரசை எங்கள் மத்தியில் கட்டி எழுப்பும் ஆர்வத்தையும் வல்லமையும் பெற்றுத்தரமை மன்றாடுகிறோம். புனித சூசையப்பரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இயேசுவை பல ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றினவரே, எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் இன்னல்கள், இடையூறுகள், இல்லாமைகள், இயலாமைகள் இவற்றிலிருந்து விடுதலை பெற்று அமைதியுடன் வாழ வரம் தரமை மன்றாடுகிறோம். இயேசுவை சுமந்து காத்தவரே, எங்கள் வாழ்க்கையில் இயேசுவை இறைவார்த்தை சுமந்த திருப்பலி, திருச்சடங்குகள், ஆராதனை, குடும்ப ஜெபம் இவற்றில் ஆர்வத்தோடு பங்கெடுத்து இயேசுவை நிரூபித்து காட்ட வரம் தரமை மன்றாடுகிறோம். எங்கள் போரூர் பங்கை ஆசீர்வதித்தருளும். எங்கள் பங்கு தந்தையர்கள், அருள் சகோதரிகள், பங்கு மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் என் பங்கில் ஒற்றுமை வளர வேண்டும் என்றும் புனித சூசையப்பரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நீதிமான நற்செய்தி நூல்களில் புகழப்படும் புனித சூசையப்பரே, எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீதி, நேர்மை, அன்பு, சேவை மனப்பான்மையுடன் வாழ்ந்து இயேசுவின் லட்சிய கனவுகளை நனவாக்க வல்லமை பெற்று தரமை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு பாதுகாவலரே, உம்மை எங்களுக்கு தந்த இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். திருக்குடும்பத்தை கரிசனையோடு பராமரித்து பாதுகாத்த அருமை தந்தையே, உமது உழைப்பினால் நீர் நேசத்துடன் பாதுகாத்த இறைமகன் இயேசுவை வாழ்வின் எல்லாவுமாக ஏற்றுக்கொள்ளும் எங்களை பராமரித்தருளும். மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் பாதுகாவலரே, நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் துன்ப துயரத்திலும் விழாதபடி எங்களை காப்பாற்றும். எங்களை பாதுகாக்க மேலான வல்லமை உள்ளவரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் புரியும் போராட்டங்களிலே உமது இடைவிடாத காவல் எங்களுக்கு என்றும் துணை நின்று நாங்கள் வெற்றி பெற அருள் புரிவீராக. திவ்ய பாலன் இயேசு, சாவின் ஆபத்துகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள நீர் எவ்வளவு வாஞ்சையுடனும் நேசத்துடனும் உதவினீரோ, அவ்விதமே எங்கள் புனித திருச்சபையை, எங்கள் பாரத நாட்டை, எங்கள் பங்கை, எங்கள் இல்லங்களை, எங்கள் தனிப்பட்ட வாழ்வை அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் என்றும் எப்பொழுதும் பாதுகாத்தருளும். உமது காவல் உம்மை பக்தியோடு வேண்டும் எங்களுக்கு இடைவிடாமல் என்றும் இருப்பதாக. உமது புண்ணிய மாதிரியாலும் உமது உதவியின் துணையாலும் நாங்கள் யாவரும் புனித வாழ்க்கை வாழ்ந்து பக்தியாய் மரித்து மறு உலகில் முடிவில்லா இன்பத்தை பெற்று மகிழ அருள் புரியும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மாண்புக்குரிய மறை நிகழ்வுகளை நிறைவேற்றுவதில் நேர்மையாளரும் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ளவருமான புனித யோசேப்பு பணிபுரிந்தார். உயிரளிக்கும் இவ்வருள் அடையாளங்களால் புதுப்பிக்க பெற்றுள்ள நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்றும் உமக்கென வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவன்